30 லட்சம் பக்கங்கள், 1.5 லட்சம் புகைப்படங்கள், 2000 வீடியோக்கள், இத்தனை ஆதாரத்தோட ஒரு நபர் தொடர்புடையார். ஆனா அவர் இப்ப உசுரோட இல்லை. அவர் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். சமீப காலமா இந்த பேரும் எப்ஸ்டீன் ஃபைல் என்ற வார்த்தையும் நீ அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? அப்படி என்ன செஞ்சாரு? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? இவரை பற்றி சொல்லணும்னா, உலகில் மிகப்பெரிய பாலியல் கடத்து வழக்கு ஒன்றில் தொடர்புடைய முக்கியமான நபர். 1953 நியூயார்க்கில் பிறந்த எப்ஸ்டீன் அங்கேயே ஒரு யூனிவர்சிட்டியில் மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் படித்தார். இருப்பினும் இவர் பட்டப்படிப்பு எதையும் முடிக்கல. ஆனால் ஒரு காலத்தில் கணித ஆசிரியரையாக பணியாற்றினார். அப்புறம் 1982 ஜே எப்ஸ்டீன் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு தனது சொந்த நிறுவனத்தோடு தொடங்கினார். இந்த நிறுவனம் தொடர்ந்த சில நாட்களிலேயே சக்சஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. இதனால் இவரோட சாதாரண வாழ்க்கை ஆடம்பரமாக வாழ்க்கையாக மாறிச்சு. புளோரிடாவில் ஒரு மாளிகை, நியூ மெக்சிகோவில் ஒரு பண்ணை வீடு என பல சொத்துக்களை குவிச்சார். அதே நேரத்தில் பல பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகளோட தொடர்புகளை ஏற்படுத்தினார். ட்ரம்ப் மட்டும் இல்லாமல் இப்படி பல பிரபலங்களோட எப்ஸ்டீன் நெருக்கமாக நட்பு கொண்டார். வெளி உலகிற்கு இவர் ஒரு பெரிய பிரபலமாக இருந்தாலும் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியமாகவே இருந்துச்சு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் கிஸ்லேன் மேக்ஸ்வெல் உட்பட பல பெண்களை டேட் செய்துள்ளார். இவர்கள் இருவருக்குமான காதல் உறவு சில ஆண்டுகள் மட்டுமே நீடித்திருந்தது. அந்த உறவு முடிந்த பிறகு நீண்ட காலமாக மேக்ஸ்வெல் எப்ஸ்டீனுடன் இணைந்து செயல்பட்டு வந்ததாக அவர்களுடைய நண்பர்கள் கூறுகின்றனர். இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு நபர் சட்ட சிக்கலில் சிக்கினது எப்படி? 2005 புளோரிடாவில் 14 வயது சிறுமியிடம் எப்ஸ்டீன் தவறாக நடந்து கொண்டதா இந்த சிறுமியோட பெற்றோர் புகார் அளித்தனர். இதற்கு பிறகு காவல்துறை அவரோட வீட்டை சோதனை செஞ்சபோது வீடு முழுவதும் சிறுமிகளோட புகைப்படம் கிடைச்சிச்சு. ஆனால் அப்போது ஃபெடரல் குற்றச்சாட்டிலிருந்து தப்பிச்சிட்டார். அப்புறம் 2008 இவருக்கு 18 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போ கூட அவருக்கு ஒரு நாளைக்கு 12 மணி நேரமும் வாரத்தில் 6 நாட்கள் அவர் அலுவலகத்துக்கு சென்று வேலை செய்கிற வகையில் ஒர்க் ரிலீஸ் என்ற சலுகையை கொடுத்தாங்க. அப்புறம் அவரோட நன்னடத்தை காரணமாக 13 மாசத்திலேயே விடுதலை செய்யப்பட்டார். அப்புறம் 2008 நியூயார்க்கில் பாலியல் குற்றவாளிகள் பதிவேட்டில் எப்ஸ்டீன் பெயர் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டுச்சு. அடுத்த 10 வருஷத்துல பல பெண்கள் முன் தாங்கள் சின்ன வயசுலேயே இருக்கிறப்ப எப்ஸ்டீன் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதாக புகார் அளித்தனர். 2019 ஜூலை மாதம் பாலியல் கடத்தல் வழக்கில் மீண்டும் எப்ஸ்டீன் கைது செய்யப்பட்டார். 2019 ஆகஸ்ட் மாதம் அவர் சிறையிலேயே மரணம் அடைந்தார். இந்த மரணம் தற்கொலைன்னு சொல்றாங்க. எப்ஸ்டீன் ஃபைலுங்கிறது இந்த வழக்கு விசாரணை போது பல ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டுச்சு. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியங்கள் நடத்தப்பட்ட உரையாடல்கள், பல இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகள், அப்புறம் அவருடைய மின்னஞ்சல் உரையாடல்கள் என பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இந்த விசாரணையில் சேகரிக்கப்பட்டவை எப்ஸ்டீன் ஆவணங்கள் ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வெறும் ஆவணமோ அல்லது கோப்பு மட்டுமோ அல்ல. புகைப்படங்கள், வீடியோக்கள், மின்னஞ்சல் உரையாடல்கள், விமான பயண பதிவுகள் என பல ஆதாரங்கள் உள்ளடக்கியது. கடந்த டிசம்பர் 19 அனைத்து ஆவணங்களும் வெளியிடப்படும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. ஆனால் ஜனவரி 30 அமெரிக்க நீதித்துறை மேலும் பல ஆதாரங்களை வெளியிட்டிருக்கு. பொதுவெளியில் உள்ள ஆவணங்கள்ல எப்ஸ்டீனோட தொடர்புடைய பல உயர்மட்ட நபர்களோட பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்ஸ்டீன் ஆவணங்கள்ல பெயரோ அல்லது புகைப்படமோ இடம்பெற்றிருந்துச்சுன்னா சம்பந்தப்பட்ட நபர் குற்றம் செய்தார் என்று உறுதியாக சொல்ல முடியாது. எப்ஸ்டீன் ஆவணங்கள்ல இன்னும் புகைப்படங்கள் முழுசா வெளியிடல. அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி வெளியிட்ட புகைப்படங்களும் ஆவணங்களும் தனியுரிமை போன்ற காரணங்களால் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இருந்து மறைக்கப்பட்டு அப்புறம் நீக்கிட்டாங்க. அரசியல் வட்டாரங்கள் மட்டுமில்ல, சமூக ஊடகங்களிலும் இந்த விவகாரங்கள் தற்போது பேசுபொருளாக இருக்குது.
பொதுமக்கள் மத்தியில எப்ஸ்டீனை சுற்றி பல கேள்விகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. குறிப்பா எப்ஸ்டீனுக்கு ஏன் இவ்வளவு மென்மையான தண்டனை வழங்கப்பட்டது? எப்ஸ்டீனும் முன்னாள் காதலியான மேக்ஸ்வெல் மட்டும் தனியாக செயல்பட்டது உண்மைதானா? சிறையில் இருந்தபோது எப்ஸ்டீன் எப்படி உயிரிழந்தான்? இது போன்ற பல கேள்விகள் இன்னும் விடை தெரியாமலே இருக்குது. இதற்கு இன்னும் ஆவணங்கள் வெளியிட்டாக நமக்கு முழுமையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.